الرحمن الرحيم عن أنس رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا آوى إلى فراشه الحمد لله الذي أطعمنا وسقانا وكفانا وآوانا فكم من لا كافي له ولا مووي رواه مسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தரல் முடிவானாக என்று இந்த நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா அவா இலா ஃபிராஷிஹி, தன்னுடைய படுக்கைக்கு தூங்குறதுக்கு வந்தாங்க அப்படின்னா, நாம அலா ஷக்ஹில் ஐமன், ரைட் ஹேண்ட் சைடுல தான் திரும்பி படுப்பாங்க, வலது பக்கமாக தான் திரும்பி படுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலது பக்கமாக திரும்பி படுத்து சும்மா கால, பிறகு ஓதுவாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க, என்னை உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன், என்ன நான் உன்னிடம் ஒப்படைச்சு விட்டேன். வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக்க, உன்னை நான் முன்னோக்கி விட்டேன். வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக்க, உன்னை நான் முன்னோக்கி விட்டேன். ஃபவவ்வது அம்ரி இலைக்க, என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வல்ஜஅது தஹரி இலைக்க, எல்லா நிலைகளும் உன்னிடமே நான் முழுமையாக ஒதுக்கி விட்டேன். ரகபத்தன் வரகபத்தன், உன்னை பயந்தவனாகவும் உன் மீது ஆதரவு வைத்தவனாகவும் நான் முழுசா உன் பக்கமே நான் என்ன பண்ணிட்டேன், ஒதுங்கிட்டேன். லா மல்ஜஅ வலா மல்ஜஅ, எங்க ஒதுக்குறதுக்கோ வேற தப்பிக்கிறதுக்கோ ஏதோ எந்த வழிகளும் எனக்கு இல்லை. உன்னை மின்க இல்லா இலைக்க, உன்னை தவிர வேற யாரும் உன்னை நான் தப்பிக்கிறதுக்கோ ஒதுங்கிறதுக்கோ என்ன இல்லை, எதுவுமே இல்லை உன்னை தவிர. ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த, நீ எந்த வேதத்தை இறக்கி வைத்தாயோ அதை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். வநபிக்கல்லதி அர்ஸல்த, எந்த நபியை நீ இறக்கி வைத்தாயோ அனுப்பி வைத்தாயோ அந்த நபியையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கைக்கு போனா வலது பக்கமா திரும்பி படுத்துட்டு இந்த துஆவை வழமையாக ஓதுவாங்க என்பதை பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் காலஹுன்ன, யார் இந்த துஆவை ஓதிவிட்டு சும்ம மாத்த தஹத்தல் லைலா, அந்த இரவே அவர் மரணமாகி விட்டால், அல்லாஹ்வுடைய ஆட்டப்படி அவர் அப்படி மரணமாகி விட்டார்னா, மாத்த அலா ஃபித்ரதிஹி, அவர் இஸ்லாத்தில் முழுமையாக இருந்து மரணித்தவராக, இயற்கையான மார்க்கத்தின் மீது இருந்து மரணித்தவராக அவர் மரணமாகுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒஃபி ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிரஜுலின் யா ஃபுலான், இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க படுக்கையில. இன்னொரு ஹதீஸ்ல இன்னொருக்கு உபதேசம் செய்யக்கூடியவங்களாக, யா ஃபுலான், அருமையானவரே, இதா அவைத இலா ஃபிராஷிக, நீ உன்னுடைய படுக்கைக்கு ஒதுங்கினா ஃபதவல்லா, அதுல இந்த ஹதீஸ் இந்த செய்திகள் எக்ஸ்ட்ரா இருக்கு. நீ முதல்ல உது செஞ்சுக்கோ, படுக்கைக்கு போனீங்கன்னா ஃபதவல்லா, நீ தூங்குவதற்கு முன்பாக உது செய்து கொள்.
ஃபதவல்ல உதுவக லிஸ்ஸலாத், தொழுகைக்கு உது செய்வதை போல உது செய்து கொள். சும்ம யதுதத அலா ஷக்ஹில் ஐமன், அதுக்கு பிறகு வலதுபுறமாக படுத்துக் கொள்வது. சும்ம கால அஸ்ஸலாம் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக, இந்த துஆவையும் ஓதிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற இன்னொருவருக்கு சொன்னதாகவும் இன்னொரு ஆயத்தில் வருது. ஃபைன் முத்த மின் லைலதிக முத்த அலா ஃபித்ரதிஹி, அந்த இரவு நீ மரணமாகிவிட்டால் இயற்கையான மார்க்கத்தின் மீது மரணித்து ஆகுவார். வயின் அஸ்பஹத, இதை ஓதிட்டு காலையில எந்திரிச்சிட்ட அப்படின்னா அஸ்பஹத கைரா, நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைத்து விடும். நீ எதை கேட்டியோ அதை நீ காலையில் அடைந்து கொள்வாய், அந்த நன்மைகளை எல்லாம் நீ அடைந்து கொள்வாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸும் இதே போலதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஆவா இலா ஃபலாஷிஹி, அவங்க தன்னுடைய படுக்கைக்கு அவங்க ஒதுங்கினாங்க அப்படின்னா சொல்லுவாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ், அத்அமனா, உண்பதற்கு உணவை கொடுத்தார், நமக்கு உண்பதற்கு உணவை கொடுத்தார், வஸகானா, நல்ல குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்தார், வகஃபானா, அனைத்து காரியங்களையும் அவன் போதுமாக்கி வைத்தான், அனைத்து காரியங்களையும் அவன் போதுமாக்கி விட்டான், வஆவானா, ஒதுங்குவதற்கு ஒரு இடத்தையும் கொடுத்தான், தங்குவதற்கு ஒரு இடத்தையும் கொடுத்தான். சொல்லிட்டு சொல்வாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகம் மின் லா காஃபிய லஹு, எல்லா காரியத்தையும் முடித்து வைப்பதற்கு யாருக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய காரியங்களை நிறைவு செய்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை. வலா மூவிய, தங்குவதற்கு எத்தனையோ பேர்களது, ஒதுங்குவதற்கும் தங்குவதற்கும் இடமில்லாமல் எத்தனையோ பேர்களும் அவங்களுடைய காரியங்களை நிறைவு செய்வதற்கும் போதுமானவர்களாக யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் உண்பதற்கு கொடுத்தான், குடிப்பதற்கு கொடுத்தான், ஒதுங்குவதற்கு கொடுத்தான், எல்லா காரியங்களையும் அவனிடம் ஒப்படைப்பதற்கு நான் நிலையை கொடுத்தான். என உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருந்தும் அவர்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது என்ற அதையும் நினைவுபடுத்தி கொண்டு தூங்குவாங்க என்பதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு